அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அதிமுக வகித்து வந்த அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. கன்னியாகுமரியில RSS ஊர்வலத்தை கொடியசைச்சு தொடங்கி வைத்ததால சர்ச்சை எழுந்த நிலையில தளவாய் சுந்தரத்துடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன்னு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா சொல்லியிருக்காரு. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் அதாவது RSS தொடங்கி 99 ஆண்டுகள் நிறைவடைந்து 100வது ஆண்டு தொடங்கி இருக்கு. இதையொட்டி தமிழகத்துல 57 இடங்கள்ல RSS அமைப்பினர் நேற்று முன்தினம் பேரணி நடத்தினாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுக மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரம் RSS ஊர்வலத்தை தொடங்கி வச்சாரு. அதிமுக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வகிக்கக்கூடிய கன்னியாகுமரி அதிமுக MLA தளவாய் சுந்தரம் RSS பேரணியை கொடியசைச்சு துவங்கி வைத்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுகவினர் கோரிக்கையும் வச்சாங்க. இந்த நிலையில அஇஅதிமுக கொள்கை, குறிக்கோள், கோட்பாடு மற்றும் கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணா நடந்துகிட்டாருங்கிற தகவலின் அடிப்படையில விசாரணை மேற்கொள்ள இருக்கிறதால அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகள்ல இருந்து தளவாய் சுந்தரம் MLA தற்காலிகமா விடுவிக்கப்படுறாருன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில திருச்சியில பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கிட்ட RSS பேரணியை தொடங்கி வச்சதால கன்னியாகுமரி அதிமுக MLA தளவாய் சுந்தரத்துடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு பதில் சொன்ன ராஜா தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா பொறுப்பு வகித்தவர் தளவாய் சுந்தரம். அதற்கு முன்னதா ராஜ்யசபா MPயாவும் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றியிருந்தார். டெல்லியில தமிழக பிரதிநிதியாவும் செயல்பட்டு வந்தாரு தளவாய் சுந்தரம். குமரி மாவட்ட அதிமுகல முக்கிய முகமா இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரத்துடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. பதவியை பறிச்சதால எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தொகுதி MLAங்கிற முறையில தான் RSS பேரணியை தொடங்கி வச்சேன். நீக்கப்பட்டுட்டா ஓகே ரைட்னு சொல்ல வேண்டியதுதான். RSS பேரணியை தொடங்கி வச்சா அதிமுகவோட பலம் குறையும்னு EPS நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னு தளவாய் சுந்தரம் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த நடவடிக்கை குறித்து எந்த கவலையும் இல்லைன்னு தளவாய் சுந்தரம் குறிப்பிட்டிருக்க சூழல்ல ராஜாவும் தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் தளவாய் சுந்தரத்தை பாஜகவிற்கு அழைக்கிறாரா ராஜா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மீண்டும் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்காங்கிற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறதாவும் யாரும் அரசியல நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல என்ன வேணும்னாலும் நடக்கலான்னு பதில் சொல்லியிருந்தாரு. இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தையும் வலுப்படுத்தி இருக்கு. வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.